என்று விசாரிக்க வேண்டும். அனைத்து உணர்ந்தவள் ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டா என்பது எமக்கு தெரியும். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டால் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திய காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர். பெண்ணாக பிறந்துவிட்டால் பருவமடைந்த பிறகு மற்றொருவருக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவர். மற்றொருவருக்கு மாலையிட்டது புரிகிறது. சுருக்கமாக இருக்கும். போகப்பட்டு விடாமல் மறுமுறையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேட்டாய்? பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட இறப்பதே மேல். தந்தையின் பாசம் என்னையும் நீர் மனதுக்கு வந்துவிட்டது. அவர்தான் என்னை மன்னியுங்கள். சென்று வர உத்தரவிடுங்கள். பிரிவினிடமும் விளையாடுகிறார். எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? என்னை மன்னித்து விடுங்கள். பெண்புத்தி பின்புத்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும் நான் பட்டது அனைத்து மருந்து அறியாத ஏற்றுக்கொள்ளும். என்னோடு சேர்ந்து வாழும் வாக்கியம் இங்கே கிடையாது. சோதித்தது போதும். இது வேதனையை என்னால் காண முடியும். தவறு செய்து விட்டாய். தற்கு தக்க தண்டனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டியது. என்னை பிரிந்த தனிமையில் இருக்க வேண்டாம். உன் துறையில் எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நாமே தனித்து எண்ணிக் கொள்வோம். உறுதியாகத்தான் சொல்கிறீர்களா? இறுதியாகவும் சொல்லுகிறேன்.